வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து Creoவில் ஸ்டைல் அப்படிங்கிற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த ஸ்டைலில் ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல், ரீஸ்டைல், ஸ்டைல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் அடுத்து இருக்கிற 2 மெத்தடும் பார்க்கலாம். நான் இப்போது Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சீட் மெட்டல் ஃபீச்சர்ஸில் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இதில் இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபீச்சர் நம்ம இன்னும் பார்க்கல. இதுதான் வந்து ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸ்டைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் த ஃப்ரீ ஃபார்ம் கர்வ் அண்ட் சர்ஃபேஸ். ஸோ ஒரு ஃப்ரீ ஃபார்மில் கர்வ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ நான் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணது ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் பேஸ்டு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பிளண்டு பார்த்துருப்போம். அந்த பிளண்டு மாதிரியான ஆப்ஷன் இது. நம்ம முன்னாடி வந்துட்டு இந்த கர்வேச்சர் அனாலிசிஸில் வந்து நம்ம கர்வேச்சர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணியே மேக்ஸிமம் நம்ம ஒரு தேவையான அளவு சர்ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸும் இந்த இடத்துலேயே அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீஜென்ரேட். அது நார்மலாக நம்ம வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ரீஜென்ரேட் ஆகும். அந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெலிட்டு, லிங்க்கு, இந்த மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆக்டிவிட்டி பிளேன் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் டேட்டம் பிளேன்ஸ் அப்படின்னு 3 பார்த்துருக்கோம். ரைட் பிளேனு, லெஃப்ட், டாப்பு, ஃப்ரண்ட்டு அப்படின்னு. இது 3ல் வந்துட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம எந்த பிளேனில் வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இப்போ ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போது அந்த பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான். பட் இந்த இடத்துல இந்த லைனோட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு இங்கே பாருங்கள், செட் ஆக்டிவ் பிளேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆக்டிவ் பிளேனில் நீங்கள் ட்ரா பண்ணணுமோ அந்த பிளேனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து அங்கே சேஞ்ச் ஓவர் ஆயிரும். செட் ஆக்டிவ் பிளேன் போயிட்டு ஃப்ரண்ட் வேணுன்னா ஃப்ரண்ட்டு, டாப் வேணுன்னா டாப்பு, உங்களுக்கு எந்த பிளேனில் நீங்கள் வரைய போகிறீங்களோ அந்த பிளேனுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டம் பிளேனை மட்டும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4-5 ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் வர்ற மாதிரி விர்ச்சுவல் மிரரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறக்காக இங்கே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு அந்த ஐசோமெட்ரிக்கு, ஃப்ரண்ட்டு, டாப்பு, லெஃப்ட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு என்ன வியூ வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுது. இது பார்த்திங்க அப்படின்னா ஓரியன்டேஷன். நம்ம முன்னாடி ஸ்கெட்ச் வியூ அப்படின்னு பார்த்துருப்போம், ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆகிறது. அது மாதிரி இந்த வந்து ஆக்டிவ் பிளேன் வந்து ஓரியன்டேஷன் ஆகிடும். நீங்கள் எந்த பிளேனை ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த பிளேன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல் வியூ. ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா 4 வியூஸ் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஐசோமெட்ரிக் வியூ, அது இல்லாமல் அடுத்த 3 வியூ ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் ஒரு வியூவில் ஒர்க் பண்ணும்போது சேம் டைம்ஸ் உங்களுக்கு மற்ற 3 வியூலையும் வந்துட்டு அது என்ன ப்ரொஃபைல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஷோ அண்ட் ஹைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நம்ம டேட்டம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து சர்ஃபேஸ் ஃபீச்சர் வந்து ஷோ அண்ட் ஹைட் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நார்மலாக நம்ம இது மட்டும் பார்ப்போம். மாடல் ட்ரீயில் நம்ம ஒவ்வொன்றும் புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல மாடல் ட்ரீஸில் ஆட் ஆகிட்டே வரும். இந்த க்ரீனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர் நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணும். அது இல்லாமல் அதுக்கும் கீழே இன்னொரு ஃபீச்சர் இன்னொரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்டைல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபீச்சரிங் ஆட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இங்கே ஆட் ஆக போகுது. ஸோ இது எல்லாம் ஆட் ஆகி நீங்கள் கடைசியில் இந்த டன் கொடுத்ததுக்கப்புறம் கம்பைன் ஆகி ஒரே ஐக்கான இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ அது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கர்வு மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த கர்வ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் கர்வ் கொடுத்துருக்காங்க, ஆர்க் அண்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ கர்வ் கிளிக் பண்ணுறேன். இந்த கர்வ் கிளிக் பண்ணதையும் ஸோ இது வந்து எல்என்னு கொடுத்துருக்காங்க. லைன் மாதிரி நம்ம எப்படி ஸ்கெட்சில் லைன் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இங்கே கர்வ். ஏன்னா சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே ட்ரா பண்ண போக மாட்டோம். கண்டிப்பாக கர்வ் வச்சரை தான் ட்ரா பண்ணுவோம். அதனால கர்வ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கர்வ் கிளிக் பண்ணதையும் மறுபடியும் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டைல் அப்படிங்கிற டேஷ்போர்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த டேஷ்போர்டுக்குள்ளேயே இன்னொரு மெனு ஓப்பன் ஆகுது. அதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்காக அந்த கர்வ் வரைகிறதுக்காக. நான் இப்போ இந்த பிளானை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை சூஸ் பண்ணி நான் வந்து ஓரியன்டேஷன் பண்ணுறேன்.
எனக்கு இப்போ ஓரியன்டேஷன் ஆயிடுச்சு. இதில் இங்கே ஒரு 3 டைப் ஆஃப் கர்வ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் கர்வ் ஃப்ரம் த ஃப்ரீ கர்வ், கிரியேட்டிய ஃப்ரீ கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய பிளானர் கர்வ். ஸோ இந்த பிளானர் மாதிரி கர்வ் கிரியேட் பண்ணுறது, அதாவது டேட்டம் கர்வ்னு வச்சுக்கலாம், அது மாதிரி ட்ரா பண்ணுறது. அடுத்தது ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த நார்மல் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு கர்வ் வரைகிறேன். ஸோ நீங்கள் அதை ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ப்ரீவியஸ் அந்த ஸ்டைல் அப்படிங்கிற டேஷ்போர்டுக்கு போயிடும். இதில் ரெஃபரன்ஸ், ஸோ நம்ம எந்த பிளேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கிறதா அந்த ரெஃபரன்ஸ். சிமெட்ரிக் கர்வ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இது க்ரியேட் பண்ணி எந்த பிளேனுக்காக சிமெட்ரிக்காக வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ், ஸோ இது ப்ராப்பராக அப்டேட் ஆகணுமா என்ன அப்படிங்கிறக்காக இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே உள்ளே வந்துருச்சு. மறுபடியும் அதே பிளேனில் நான் இன்னொரு ஸ்கெட்சை ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கர்வ். ஸோ இங்கே நான் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போது மறுபடியும் இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணலாம் அதே பிளேனில். ஸோ மறுபடியும் கர்வ் போயிட்டு இப்போ நீங்கள் வேணாலும் நீங்கள் வேறு ஒரு கர்வ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், இதிலேருந்து இதை நான் ஜாயின் பண்ணணும். பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் இது வராது. ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போனதே அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இங்கே ஒன்று கிளிக் பண்ணி நான் மறுபடியும் இது வரைக்கும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. மறுபடியும் கர்வ். ஸோ நார்மல் கர்வா எந்த கர்வா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் சென்டரில் இந்த பிளேனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் வரும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துருச்சு. இப்போ ஓகே. இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணதெல்லாம் ஒரே பிளேனில் இருக்குது. இப்போ எனக்கு இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ எந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோமோ அந்த பிளானுக்காக வந்து இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நீங்கள் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி நம்ம பேக் சைடில் ட்ரா பண்ணி இதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளானுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த தேர்டு பிளானுக்காக இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளானுக்காக வேணுமோ நீங்கள் அந்த பிளானுக்காக இதை வந்து ஈஸியாக நமக்கு வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கர்வ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த கர்வ் ஸோ எல்லா கர்வும் கிளிக் பண்ணிவிட்டா இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஸோ ஈஸியாக வந்துட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு செட் பிளானரில் போயிட்டு நான் மறுபடியும் வந்து செட் பிளானரில் போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஒன் இந்த டாப்பவே நான் வந்துட்டு ஆக்டிவ் பிளானாக செட் பண்ணிவிட்டு இதில் அடுத்தது பாருங்களேன், இன்னொரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் கர்வ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் ட்ரா பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த பிளேஸில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சென்டர் பாயிண்டில் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூஸ் வேறு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்துட்டு இந்த பிளேனில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். இந்த பிளேனில் க்ரியேட் பண்ண இந்த கர்வ் வந்து எனக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே வேணும் அப்படின்னா ட்ராப் கர்வ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கர்வ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த சர்ஃபேஸ் மேலே வேணும், எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே வேணும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அப்படியே கீழே இருந்தது வந்து மேலே நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா ஸ்டார்ட்டு எண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த நம்ம கீழே ட்ரா பண்ண அந்த கர்வ் வந்து கரெக்டாக சர்ஃபேஸ் மேலே ஃப்ளோ ஆகிருச்சு. அதே மாதிரி கர்வ் ஆப்செட் பண்ணுறது, டேட்டம் கர்வாக க்ரியேட் பண்ணுறது, அந்த கர்வ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறது, மிரர் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஜஸ்ட்டு மிரர் போகிறேன். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மிரர். ஸோ நான் எதுக்காக மிரர் பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிளான் வந்துட்டு இந்த பிளானுக்காக மிரர் பண்ணுறேன். எதை மிரர் பண்ண போகிறேன், கர்வ் தான் இந்த இடத்துல மிரர் பண்ண முடியும். மேபி நான் இப்போ இந்த கர்வே நான் மிரர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஆப்போசிட்டில் ஆஃப் மட்டும் இருந்திருக்கு. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு இதையும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட்டாக எனக்கு வந்து மிரர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து பேசிக்காக நம்ம எப்படி மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம கர்வ் யூஸ் பண்ண முடியும், காப்பி யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கிற கர்வை வந்து
ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும், ரொட்டேட், இது எல்லா ஆப்ஷனும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இந்த கர்வ் ரெஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா செலக்ட் கர்வ் கேட்குது. நான் இப்போ இந்த சென்டரில் இருக்கிற கர்வ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எனக்கு பாருங்கள் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு எந்த டேரெக்ஷனில் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம சர்ஃபேஸில் ட்ரா பண்ணும்போது நம்ம கரெக்டான டைமென்ஷன்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம மூவ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி மூவ் பண்ண முடியும். இங்கே இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரீ மூவ், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ், இல்லைனா நார்மல் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா சென்டரை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறோமா, இல்லை ஆப்போசிட் சைடு யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்தாச்சு. கர்வ் எடிட், இதுக்கு முன்னாடி நம்ம கர்வ் எடிட் பார்த்தோம். இப்போ வந்து சர்ஃபேஸ் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் எடிட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த சர்ஃபேஸ் எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த டேட்டம்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்டிவ் ட்ரான்ஸ்மிட் இருக்கிற மாதிரி இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வந்துருக்கு. இந்த டாட் யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறது மூலமாக அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் வந்து நமக்கு என்ன சேஞ்ச் வேணுமோ அந்த சேஞ்சுக்கு நம்ம பண்ண முடியும். இது உங்களுக்கு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல பாயிண்ட் வேணுமோ நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் ரோ பாயிண்ட் வேணுமா, இல்லை ஆட் காலம் வேணுமா, இல்லை நார்மல் டு த கர்வ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நமக்கு எந்த இடத்துல பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய ரோஸ் வேணும் அப்படின்னா நிறைய ரோ ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு இன்னும் அக்யூரேட்டாக வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த ஒரு சில டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மாதிரிலாம் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு பண்ண முடியும். ஆட் ரோ, ஸோ இங்கே ஒரு ஆட் ரோ கொடுக்கலாம், இங்கே ஒன்று கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணிங்க கூட இது கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி, இது உள்ளே போகிற மாதிரி, இந்த இடம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஹேண்டில் கிரிப்பு மாதிரியெல்லாம் ட்ரா பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படி இங்கே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரோஸ் வேணும், எவ்வளோ காலம்ஸ் வேணும், அது மூவ் ஆகணுமா, நார்மலாக இருக்கணுமா, ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கணுமா, ஸோ இது மாதிரியான கர்வாக ஃபார்ம் ஆகணுமா, அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதை பற்றி எடுத்தோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா மணி நேரங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக ஸ்கெட்சு, செக்ஷன், சர்ஃபேஸில் எப்படி நம்ம இதெல்லாம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சர்ஃபேஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கர்வுமே வந்துட்டு உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. ஓகே, சர்ஃபேஸ் ட்ரிம் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே வந்து இந்த சர்ஃபேஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் இந்த கர்வில், எந்த இடத்துல வந்து உள்ளே பெண்ட் ஆகிருக்கு, எங்கே மேலே இருக்குது, அந்த ரிஃப்ளெக்ஷன் அனலைஸ் இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கர்வச்சூர் அந்த அனலைஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் கர்வ் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரியான பேசிக் அனலைசிங் டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரியான அந்த கர்வ் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இதை இங்கே இதில் இப்போ பாருங்களேன், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் மாடல் கீழே வந்துட்டு இப்போ ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கும். இப்போ எடிட்டில் போனோம் அப்படின்னா நம்ம இங்கே எத்தனை கர்வ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மிரர் பண்ணியிருக்கோம், இது எல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது பாருங்கள். பட் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எதுவும் இருக்காது, சிங்கிளாக மாறிடும். ஓகே, இதை நான் மறுபடியும் ஒரு மிரர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் டேட்டம் பிளேன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேனுக்காக நான் ஆப்போசிட்டில் மிரர். ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரி ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படின்னு. இது நம்மளுக்கு இப்போது சாலிடாக வேணும், ஏன்னா இப்போ இப்படி நம்ம பண்ண முடியாது. சாலிடாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இந்த பவுண்டரி பிளண்ட் போயிட்டு நான் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதுவும் க்ளோஸ், அப்டேட், மறுபடியும் இன்னொரு பவுண்டரி பிளண்ட் போயிட்டு இந்த பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்டேட். ஸோ இதுவும் அது கூட வந்து மெர்ஜ் ஆகாமல் இருக்குது, பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ். ஓகே, மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சாலிடிஃபை அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சாலிடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பார்ட்டாக மாறிடும். இது நீங்கள் வேணால் கட் செக்ஷன் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போது சால்டு பார்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். நான் வந்து கட் செக்ஷன் பண்ணுறேன். செக்ஷன் வியூ, செக்ஷன் நியூ, வியூஸ் பிளானர்,
என்டர். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து சாலிடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்டேட், க்ளோஸ். ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் கர்வ்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டைல் போயிட்டு ஹைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கர்வ் எல்லாம் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி மெர்ஜில் கர்வ் இருக்காது. இங்கே ஒரு ஸ்டைல் இருக்குது, இதையும் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இதான். ஸோ எல்லாம் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கலர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வியூஸில் போயிட்டு அப்பியரன்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்ஸ் நீங்கள் எந்த சைடு அப்பியரன்ஸ் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி கொடுத்துட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வந்து இந்த கலர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் நம்ம ஒர்க்கிங் டைரக்டர் எங்கே வச்சுருக்கிறோமோ அங்கே வந்து சேவ் ஆயிடும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு சாலிடாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நிறையா கற்றுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.